இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்போ சமீபத்தில் இந்திய தலைநகரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. நீட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு அந்த போராட்டம் நடந்துச்சு. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நடத்தப்பட்ட விதம் குறித்து பல விதமான பார்வைகள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 2000 பேர்த்தில் 2 பேர் போது அந்த 2000 பேர்த்தனுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டத்தை அடக்கக்கூடிய, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய போலீஸோ அல்லது ஒரு மிலிட்ரியோ அல்லது பேராமிலிட்ரியோ என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களால என்ன செய்ய முடியும்? நல்லவங்களை தொட்டா கஷ்டம், கெட்டவங்களை தொடாட்டியும் கஷ்டம். நீங்கள் கேட்கலாம், அவன்ட்டு 140 கோடி இருக்குது, அவன் எப்படி செய்கிறான் அப்படின்னு. யார்? சீனா. ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? டெமோக்ரஸிங்கிற ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது. அவன் 500 பேரை தியனான்மென் ஸ்கொயரில் வந்து டேங்க் வச்சு கொண்டான். இன்னைய டேட்டுக்கும் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்ச்சர் இன்டாக்டாக இருக்கிறது இந்தியன் கல்ச்சர் மட்டும்தான். ஜனநாயகம் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறது ஜனநாயகம். இஃப் யூ திங்க் ஜனநாயகம் வந்து சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுன்னா, கோரிக்கையை அரசுகிட்ட தெரியப்படுத்த மக்கள் கூட்டமாக ஆன்லைனில் போடுங்க. ஆன்லைன் ஏன் கூட்டமாக போகிறீங்க? பெல்லட் குண்டுகளை வந்து ஏவி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய புகார்கள் சொல்லப்படுது இல்லை சார்? வாட்டர் கேனன்ஸு, பெல்லட் இதெல்லாம் கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கவர்மெண்ட் சாங்ஷன் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை கூட்டத்தை அடக்கிறதுக்கு யூஸ் படுத்துகிற வெப்பன்ஸ் அண்டு ஆர்மரி தான். கூட்டம் கூடுறது வந்து பீஸ் அண்ட் செரினிட்டிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சார், நம்ம கடந்த முறை இதே மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். அதில் வந்து ஒரு இராணுவம் ஒரு போராட்ட குழுவை எப்படியெல்லாம் கையாளுவாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் இந்திய தலைநகரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. நீட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு அந்த போராட்டம் நடந்துச்சு. அதில் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நடத்தப்பட்ட விதம் குறித்து பல விதமான பார்வைகள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மிஸ்டர் பிருத்வி, இந்த கேள்வி வந்து நம்ம பட்டாளம் சீரியலினுடைய பர்வியூவில் இருந்து வெளியில் இருந்தாலும் I am glad that you asked this question because this will throw up a lot of answers and lot of further questions for the discussion. Okay, so first and foremost சில விஷயங்கள் வந்து ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதோ ஒரு அனுமானிக்கவோ முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக் கண்டிஷன்ஸ். யூனிக் கண்டிஷன்ஸ்னால் வேறு எந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் ஒரு 1.4 பில்லியன் பீப்புள் கிடையாது. 1.4 பில்லியன் பீப்புளுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 140 கோடி மக்களை வந்து ஒருமுகப்படுத்தி கொண்டு போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இட் இஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க், இம்பாசிபிள் டாஸ்க். நீங்கள் கேட்கலாம், அவன்ட்டு 140 கோடி இருக்குது, அவன் எப்படி செய்கிறான் அப்படின்னு. யார்? சீனா. ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? டெமோக்ரஸிங்கிற ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது. அவன் 500 பேரை தியனான்மென் ஸ்கொயரில் வந்து டேங்க் வச்சு கொண்டான். டேங்க், யூ நோ வாட் இஸ் டேங்க்? டேங்க் கவச வண்டிகள். டேங்கை வச்சு கொண்டாங்க. ஓப்பன் ஃபயர். தியனான்மென் ஸ்கொயர் சதுக்கத்தில் வந்து த அப்சல்யூட் பிளட் பாத் வாஸ் தேர். ஆனால் அதை பற்றி அவன் அப்படி தொடச்சிட்டு போயிட்டார். ஏன்னா அந்த நாடு வந்து என்னதான் இருந்தாலும் வெளியில் வரவே வராது, விஷயங்கள் வெளியில் வரவே வராது. அண்ட் அதனுடைய இட்ஸ் அ க்ளோஸ் சொசைட்டி. அந்த க்ளோஸ் சொசைட்டியில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு சமாளிச்சிடலாம். ஆனால் ஓப்பன் சொசைட்டியில் சின்ன விஷயம்னா கூட இட் வில் பி. ஸோ அதனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹை டென்சிட்டி, எஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹை டென்சிட்டி இருக்குது, பங்களாதேஷ் ஹை டென்சிட்டி இருக்குது, ஸ்ரீலங்கா ஹை டென்சிட்டி இருக்குது. ஆனால் அதெல்லாம் சின்ன நாடுகள். அது யூனிட்டரி, தேர் ஆல் யூனிட்டரி மேனேஜ்மெண்ட். யூனிட்டரி மேனேஜ்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நடுப்புற ஸ்டேட்டுக்கிட்ட எது இருக்காது. ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்தியாவில் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பாப்புலேஷன் ஹையாக இருக்குது, அண்ட் வாஸ்ட் ஸ்பேஸ், இந்தியாவே பல நாடுகள் சேர்ந்த மாதிரி ஒரு 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 இந்திய துணைக்கண்டம்னே சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் வித்தின் த பவுண்டரி ஆஃப் இந்தியன் நேஷன் பல நாடுகள், பல ஜோன்ஸ், பல கிளைமேட், பல டெரிட்டரி, பல ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நாட்டை வந்து நம்ம வந்து எடுத்து கொண்டு போய் மேனேஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ்னுடைய யார்ட்ஸ்டிக்கை அப்ளை பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், எப்படி நீ வந்து இந்தியா 2000 வருஷம், 4000 வருஷம், 5000 வருஷம் இன்டாக்டாக கட்டுக்கோப்பாக இருந்ததுன்னு? அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய என்னது ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம். 2-3 விஷயங்கள் இந்தியன் பாப்புலேஷனை வந்து கரெக்டாக வச்சுருந்துருக்குது. இது இந்தியா, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. பாப்புலேஷன் டென்சிட்டி, ஹை டென்சிட்டி கேஞ்சட்டிக் பிளேன்ஸில் இருந்தது.
சிந்து சமவெளியில் இருந்தது, யூஃப்ரட்ஸ் டைக்ரிட்ஸில் இருந்தது, அதே மாதிரி எல்லோ ரிவரில் இருந்தது. பட் ஆனால் இன்னைய டேட்டுக்கும் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்ச்சர் இன்டாக்டாக இருக்கிறது இந்தியன் கல்ச்சர் மட்டும்தான். எங்கள் பொண்ணு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, மைக்ரேட்னு சொல்லிட்டு, அதில் கிளியராக பிரிங் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆல் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு எக்ஸப்ட் இந்தியன் சிவிலைசேஷன். ஈராக்கில் என்ன இருக்குது? மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் இன்னைக்கு இருக்குதா? கிடையாது. என்னன்னு கிலோ என்னன்னு கேட்பாங்க. இஜிப்சியன் சிவிலைசேஷன் இருக்குதா? இல்லை. அதே மாதிரி யூஃப்ரட்ஸ் டைக்ரிட்ஸ் அங்கேயும் எந்த சிவிலைசேஷன்? இன்கா சிவிலைசேஷன் எங்கே? மெக்சிகோ அண்ட் சவுத் அமெரிக்கா பெருவில் இருக்குதா? கிடையாது. ஆனால் இந்தியன் கேஞ்சட்டிக் சிவிலைசேஷன்ஸ் இருக்குல்ல, இண்டஸ் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் கேஞ்சட்டிக் இண்டோ கேஞ்சட்டிக் சிவிலைசேஷன், அந்த சிவிலைசேஷன் இன்னும் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய வெரி ஸ்ட்ராங் கட்டமைப்பு. அதாவது தரம் வாரியாக பிரிச்சிருந்தோம். இவன் ஃபைட் பண்ணுவான், இவன் படிப்பான், இவன் என்ன செய்வான், வியாபாரம் பண்ணுவான், இவன் வந்து என்ன செய்வான், வேலைகள் செய்வான், டெக்னிக்கல் ஜாப்ஸ் செய்வான் அப்படின்ட்டு. இந்த பிரிவு தான் வந்து என்ன செஞ்சுருக்குது, நம்மளை வந்து இதுவரையிலும் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்குது. இல்லாட்டி இட் இஸ் நாட் பாசிபிள். இவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் கண்ட்ரி வித் வாஸ்ட் பாப்புலேஷன் வந்து என்னைக்கே உடஞ்சி செதறி சின்ன பின்னமாக போயிருக்கும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ்ட்ராடனரி நம்மகிட்ட பொறுமை இருக்குது. பொறுமை தெரியுங்களா? அது என்ன, அந்த பேஷன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா, இந்த ஜென்மத்தில் செய்கிற நல்ல விஷயங்கள் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு புண்ணியமாக வந்து நல்லபடியாக கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவங்கள் அடுத்த ஜென்மத்தில் நம்மளை வந்து என்ன செய்யும், ஆட்டி படைக்குங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஹிந்து கல்ச்சரில் உள்ளுக்கு விட்டுருக்குறோம். அப்போ என்ன செய்வான், இன்றைக்கி நமக்கு கெட்டது நடந்தால் கூட அவன் குவைட்டாக என்ன செஞ்சிருவான், போன ஜென்மத்தில் நம்ம பெரிய பாவங்கள் பண்ணியிருக்க மாட்டேங்குது, அதனால தான் அதான் புரியுதுங்களா சொல்கிறது. அந்த பேஷன்ஸ் அண்ட் பர்சவியரன்ஸை வந்து ஹையாக கொடுத்துருச்சு இந்தியன் பீப்புள்ஸ்க்கு. ஸோ இந்த 2 லேயரும், அதாவது பிரிவு அண்டு இந்த மாதிரி பொறுமை, இந்த 2 லேயரும் தான் சேர்ந்து இந்தியன் கலாச்சாரம், இந்தியன் ஹெரிட்டேஜை வந்து இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு வந்திருக்குது, கட்டுக்கோப்பாக வச்சுருக்குது. பட் இந்த லாஸ்ட் ஒரு 15, 20, 30, 40 இயர்ஸில் வந்து இந்த 2மே ஷேக்கப் ஆகிடுச்சு. எல்லாரும் மின்னாட்டு மன்னர்களுங்கும் போது எல்லாரும் டாக்டர் ஆகுறாங்க, எல்லா பிள்ளைங்களும் டாக்டர் ஆகும்னு நினைக்குது. ஆனால் எத்தனை டாக்டர் இருக்க முடியும் ஒரு ஊரில்? எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்க முடியும்? கமிங் டு த நீட் per se, now I am telling you, Indian, every student, every girl, every boy wants to become a doctor. Okay? And நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் என்னது கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன தான் செய்ய முடியும்? எவ்வளோ தான் மெடிக்கல் காலேஜ் கொடுக்க முடியும்? நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியாது இல்லை. அண்ட் அதாவது அளவில்லாத டிமாண்டு, ஆனால் லிமிட்டெட் என்ன இருக்குது, லிமிட்டெட் சீட்ஸ். ஸோ அப்போ டிமாண்ட் சப்ளை, ஸ்கியூடு டிமாண்ட் சப்ளை. அப்போ என்ன செய்யும், ஆல் கரப்ட் மெத்தட்ஸ், ஆல் நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், ஆல் பேக்டோர் ஆக்டிவிட்டீஸ் வில் கம் இன் டு பிளே. முதல்ல அந்த பேக்டோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்தது? ப்ரைவேட் காலேஜ் என்ன செஞ்சான்? ப்ரைவேட் அவன் வந்து வேறு சிம்பிளாக பணம், அவனுடைய யாட்ஸ்டிக் ஒன்றே ஒன்று பணம். பணத்தை கொடு, 1 கோடி ரூபாய் நீட், 1 கோடி ஒரு MBBS சீட், நீ 10 மார்க் வாங்கினாலும் சரி 20 மார்க் அப்படின்னு. ஸோ அந்த நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு சிங்கிள் பாயிண்ட் இருந்தது பணம். இந்த நீட் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, நீட் எனி சுச்சுவேஷனில் வந்து இதில் வந்து என்னென்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் எது செஞ்சாலும் தேர் வில் பி, மனுஷன் தானே ஆப்ரேட் பண்ணுறான், அவனை வாங்கிடுவாங்க. அது என்ன ஆயிடுச்சு, நீட்டில் இதாகிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஆனால் இல்லை ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆனால் ஐயோ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களே, அதனால் இந்த மாதிரி கரப்ஷன் ஆகும், இந்த மாதிரி பணத்தில் தான் செஞ்சிடணும், பணம் கொடுத்தா தான், லஞ்சம் கொடுத்தா அப்படின்னு நம்ம வந்து குவைட்டாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அங்கே தான் டெக்னாலஜி வருது. டெக்னாலஜி இஸ் அ கிரேட்டஸ்ட் எனேபிளர். வெரி ரைட்லி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மிஸ்டர் நந்தன் நீலகேணின்னு ஒருத்தர், அவரை நான் நேராக பார்த்துருக்குறேன். அவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆதாரை என்ன செஞ்சார், அவர் தான் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் அந்த ஆதார் கொண்டு வரதுக்கு முந்தைய 2007 எங்களுக்கு ஒரு லெக்சர் எடுத்திருந்தார். அப்போல்லாம் எங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா அவர் சொன்னார், ஐ வில் மேப் எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த கண்ட்ரி அப்படின்னாரு. எங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படிப்பா? அப்போ வந்து 2007 வந்து 122 crores இருந்தோம், 112 113 கோடிகள் இருந்தோம் நம்ம. அது எப்படிப்பா 113 கோடி மக்களை மேப் பண்ண, ஒருத்தர் இங்கே இருக்கிறா நாளைக்கு இங்கே போய்டுவார்? நோ, ஐ வில் ஹாவ் அ 12-digit நம்பர் டு எவ்ரி பர்சன் அப்படின்னாரு. அப்போ ஜஸ்ட் அவரோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் ஆதார் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரையும் டக்குன்னு 1 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். எவ்ரிபடி கேன் பி மேப்ட் டுடே. ஆதார்ங்கிற ஒரு கான்செப்ட், அதுலேயும் கரப்ஷன் இருக்குது, பட் பை அண்ட் லார்ஜ் 95% செட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய பாப்புலேஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டிமாண்ட் சப்ளை ஸ்கியூட் ரேஷியோவாக இருந்தாலும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும். பட் என்ன ப்ராப்ளம், இந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டிவ்ஸே என்ன செஞ்சாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. சிபிடி வச்சோம்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணுறவனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டா என்ன செய்யுது? தட் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்தியா இஸ் ஹேப்பனிங். இதில் வந்து ஒரு மக்களும் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். செகண்ட், எல்லாரும் ஏன் நீட் பண்ணி டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆக முடியுமா?
மன்னன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை கொஞ்சம் குறைக்கணும். ஓகே, மன்னன் மாதிரி நான் இருப்பேன். எல்லாரும் ஆகுறாங்க. கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களும் இதில் ஆக முடியலங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய சார்ஜாக இருக்குது. இப்போ எல்லாருங்கும் போது அப்புறம் கிராமம் அரசுன்னு இது பண்ணாதீங்க. அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆக முடியுமா? முடியாதா? முடியாது. இட் இஸ் அ ஃப்ளாடு கான்செப்ட். ஸோ அதனால் வந்து என்னென்னா அது கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த டிரான்சிஷன் டயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மூவ் அதுதான் டெக்னாலஜி யூஸ் படுத்தணும். நான் அன்றைக்கே இதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். என்ன சொல்யூஷன் கொடுத்து எல்லாத்தையும் ஸ்க்ரீனிங் பண்ணணும். எவ்ரிபடி, அதாவது மல்டிபிள் டெஸ்ட் வைக்கணும். மல்டிபிள் டெஸ்ட், நீட் ஒரு டெஸ்ட் மட்டும் பத்தாது, மல்டிபிள் டெஸ்ட் வைக்கணும். டெஸ்டிங் நாட் ஒன்லி இன் என்ட்ரன்ஸ். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் அவன் கரெக்ட் ஆகிறான். நீட்டை நீ வந்து நீட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு 720க்கு 710 வாங்கிட்டா நீ வந்து கிங் டாக்டர் ஆயிடுறங்கிறதுனால ஒரே காரணத்தால என்ன செய்கிறான், அதை வந்து எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்குற தயாராக இருக்கிறான். விற்கிறவன் ப்ரொஃபஸர் விற்கிறான், ஏஜென்ட்ஸ் இருக்கிறான், அந்த கோச்சிங் சென்டர் இப்போ இருக்குது. அதை நீ விட்டுட்டு நீ வந்து டாக்டர் ஆகணும்னா அன்றைக்கி நான் சொன்னேன் என்ன செய்யணும்னே, லார்ஜர் ப்ரிலிமினரி வைங்க, அதுக்கப்புறம் மெயின் வைங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைங்க, அதுக்கப்புறம் அவன் எடுத்த மார்க் எடுத்துக்கோங்க. நாட் ஒன்லி 1 பாயிண்ட் மார்க், 12th மார்க் மட்டும் எடுக்காதீங்க. அவன் 8ஆவதுல என்ன மார்க் எடுத்திருக்கிறான், 10ஆவதுல என்ன மார்க் எடுத்திருக்கிறான். இது அதாவது இங்கே தான் டெக்னாலஜி வில் கம் இன் டு பிளே, சிஸ்டம்ஸ் வில் கம் இன் டு பிளே. எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வைங்க. அன்றைக்கி சொன்னேன்னு நினைக்கிறேன், இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வைங்க. அதாவது ஏர்ன்டு மார்க்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் வைங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் வைங்க, இன்டர்வியூக்கு ஒரு வெயிட்டேஜ் வைங்க. அந்த பையனை சைக்காலஜிக்கல் ப்ராசஸில் போடுங்க. இந்த சைக்காலஜி உள்ளவன் வந்து டாக்டர் ஆக முடியுமாங்கிற ஒரு அதாவது எல்லா கேரியருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் வேணும். அந்த இது முடியுமான்னு பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். அந்த மெரிட் லிஸ்ட் படி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, தரவரிசை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த ரெண்டையும் வந்து நம்ம இதில் கொண்டு வர கட்டாயம். இன்ஃபேக்ட் ஜந்தர் மந்தரில் அவங்களுடைய ஒன் ஆஃப் த மேஜர் இதுவே வந்து நல்லபடியாக வைக்கணும், நல்லபடியாக எக்ஸாம்ஸ் நடக்கணுங்கிறது தான். ஸோ இஃப் யூ ரியலி see, இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இது வந்து வித்தின் த கேப்பபிலிட்டி ஆஃப் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வித்தின் த கேப்பபிலிட்டி ஆஃப் அவர் டெக்னோக்ராட்ஸ். ஒன்லி திங் என்ன செய்யணும், சீரியஸாக என்ன செய்யணும், கொஞ்சம் உட்காந்து வேலையை பார்க்கணும். மல்டிபிள் செக்ஸ், மல்டிபிள் ஸ்க்ரீனிங்ஸ், மல்டிபிள் செலெக்ஷன் ப்ராசஸஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வந்து இது பண்ண. ஆஃப் ஹேண்ட் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூலையோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷனில் இது வந்து டெக்னிக்கலி போக முடியாது. பட் ஒன்ஸ் யூ ஹேவ் அ குரூப் ஆஃப் பீப்புள், empowered people like what we have now finally arrived at, Mr. Nandan Nilekani, I hope that he will do the finest method for finding the best this thing. ஸோ இந்த இது பட் இருந்தாலும் அங்கேயும் பாப்புலேஷன் will overcome. பாப்புலேஷன் தாங்க இந்தியாவை பொறுத்தவரையிலும் பாப்புலேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் பேன் ஃபார் இந்தியா. பேன்னா தெரியுங்களா? பூன்னா என்னது? யூர் ரைட், பேன்னா சாபம். பாப்புலேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் பேன் ஃபார் இந்தியா. இன்ஃபேக்ட் பாப்புலேஷன், அதாவது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா டீபாப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே விடக்கூடாது, மாபை கூட விடக்கூடாது, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண விடக்கூடாது, தேவைகளை இன்க்ரீஸ், அதாவது அது வந்து என்ன செஞ்சிடும், சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடும். சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி ஜனநாயகம் சார், அதுதானே ஜனநாயகம். சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதா ஜனநாயகம். இஃப் யூ திங்க் ஜனநாயகம் வந்து சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுன்னா, கோரிக்கையை அரசுகிட்ட தெரியப்படுத்த மக்கள் கூட்டமாக ஆன்லைனில் போடுங்க. ஆன்லைன் ஏன் கூட்டமாக போகிறீங்க? அதாவது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஆன்லைன் மெத்தட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, ஒரு இடத்துக்கு கூட்டுறீங்க. ஆனால் அந்த கோரிக்கையை ஏன் ஆன்லைனில் போட மாட்டேங்கிறீங்க? ஆன்லைனில் போடுங்க. நீங்கள் கூட்டத்தை கூட்டுறதுனுடைய மெயின் எய்ம் என்னென்னா, கூட்டத்தை கூட்டும்போது யூ ஆர் கிவிங் எ வெயில்டு த்ரெட். யூனோ வாட் இஸ் வெயில்டு த்ரெட்? ஒய் நான் இன்னும் சொல்ல போகிறேன். சத்தியாகிரகங்கிறாங்க, அமைதி வழியில் கூடணுங்கிறாங்க. கூடுறதும் அமைதியும் ஜஸ்ட் நாட் பாசிபிள். இட் இஸ் ஆக்சிமோரோன். கூட்டம் இன்னைக்கு என்னுடைய குரூப், என்னுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ரொம்ப சீரியஸாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். வெரி பாரா கமாண்டோ ஆஃபீஸர்ஸ், வெரி ஹெவிலி குவாலிஃபைட் ஆஃபீஸர்ஸ்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் தான் சொன்னேன், சிம்பிளாக சொன்னேன், கூட்டம் அமைதி இது ரெண்டு ஆக்சிமோரோன். கூட்டம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது, அமைதி இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்காது. புரியுதுங்களா? கூட்டம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கூட தெர் இஸ் சம்திங் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் கால்டு மாப் மென்டாலிட்டி. நான் தனியாக இருக்கும்போது பயந்துக்கிட்டு இருப்பேன். 2 பேர் இருந்தால் கொஞ்சம் எனக்கு என்ன வரும், தைரியம் வரும். 200 பேர் இருந்தால் அளாவிய தைரியம் வரும். தைரிய போதை ஆகிடும் 2000 பேர் இருந்தால். ஆனால் அந்த கூட்டத்தோட நோக்கம் தானே முக்கியம். இப்போ கோவிலில் லட்சக்கணக்கான மக்கள் சாமி கும்பிட்றாங்க, கடவுளை தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கம் தான். இப்போ இவங்களுக்கு ஒரே நோக்கம் தான் இல்லையே. கடவுளை தரிசிக்கணும் நோக்கத்தில் இருக்கிறவங்க என்ன லட்சக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக வெளியே வர்றாங்களா? இல்லை. நீங்கள் வேணா பாருங்கள். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, கூட்டம் இது வந்து கூட்டம் இட் இஸ் ஆன்டிடோட் ஃபார் ப்ராக்ரஸ்ங்க. கூட்டம் இஸ் ஆன்டிடோட் ஃபார் அமைதி. கூட்டம் இஸ் ஆன்டிடோட் ஃபார் பீஸ், ஹார்மனி. கூட்டமே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் கூடாமல் இருக்கிறது வந்து எல்லாம் சந்தோஷமாக இருங்க, பட் கூடாதீங்க. எதுக்கு, என்னத்துக்கு?
எஸ், எதுக்கு கூடலாம்னா ஒரு ஸ்மாலர் லெவல், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூடலாம், ஒரு ஹாப்பினஸ்க்கு, ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கூடலாம், இந்த மாதிரி வித் கண்ட்ரோல். பட் சும்மா வந்து எல்லாரும் இன்னாயி அதுக்கப்புறம் அதில் 2 பேர் போதுங்க, 2 பேர் போதும். அதை வந்து என்ன செய்கிறதுக்கு, அந்த கூட்டத்தினுடைய அமைதியான ஒரு ப்ராசஸை வந்து ஹைஜாக் பண்ணுறதுக்கு 2 பேர் போதும். 2 பேர் போதும் சார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2000 பேர்த்தில் 2 பேர் போதும் அந்த 2000 பேர்த்தனுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டத்தை அடக்கக்கூடிய, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய இது என்னது, நம்ம போலீஸோ அல்லது ஒரு மிலிட்ரியோ அல்லது பேராமிலிட்ரியோ என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களால என்ன செய்ய முடியும்? நல்லவங்களை தொட்டா கஷ்டம், கெட்டவங்களை தொடாட்டியும் கஷ்டம். அவங்ககிட்ட என்ன எக்யூப் இருக்குதுங்க? எல்லாரும் சொல்கிறாங்க போலீஸ் வந்து என்ன செஞ்சிருக்கக்கூடாது, நல்லவங்களை அடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படி வேர் இஸ் த ப்ராக்டிக்கலி? நீங்கள் வந்து ஒரு 500 பேர் வர்றாங்க, இல்லை 500 பேர்த்தில் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சுட்ருக்கீங்க, லாட்டி வச்சுட்டு நிற்கிறீங்க, இது வச்சுருக்கீங்க. ஏன் நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் அந்த கிரவுண்டில் நான் இருந்திருக்கிறேன், கிரவுண்டில் தான் தெரியும். இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். யாராவது போலீஸ் அடிபட்டதை பற்றி பேசுகிறோமா? பேச மாட்டேங்க. அவங்களும் மனுஷன் தானே. Don't mistake me because I am talking about police and their pain by being a military man. Don't think that I am wrong. My sympathies are always with the யங்ஸ்டர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா எனக்கும் 2 குழந்தைகள் இருக்குது, எனக்கு என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, அவங்க நல்லபடியாக இருக்கணும். ஆனால் நல்லபடியாக இருக்கணுங்கிற பாயிண்டில் வந்து நம்ம சில ரியாலிட்டிஸை வந்து என்ன செஞ்சிட முடியாது. ஆன்லைன் பெட்டிஷன் எடுத்துருக்கலாம். ஆன்லைன் பெட்டிஷன் கண்டினியூஸ். என்ன சொல்கிறாங்கன்னா சார், கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் பயன்படுத்தின அந்த லத்தியில் ஆணியை வச்சு அடிக்கிற டெக்னிக் வச்சு அடிச்சிருக்காங்க, பெல்லட் குண்டுகளை வந்து ஏவி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய புகார்கள் சொல்லப்படுது இல்லை சார்? பெல்லட்ஸ் அது வித்தின் மாப் ரயட் கண்ட்ரோல். பட் லாத்தியில் அது எனக்கு விஷயம் பேசப்படுது எனக்கு தெரியல. பட் வாட்டர் கேனன்ஸ், பெல்லட்ஸ் எல்லாமே மாப் ரயட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லாமல் அந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு சிஆர்பிஎஃப் யூனிட்டோ, ஒரு டெல்லி போலீஸ், ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்க்கோ கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்பனை கொடுத்துருக்குதுன்னா, கண்ணீர் புகை வீச்சுற லான்ச்சர் அல்லது வாட்டர் கேனன்ஸு, பெல்லட் இதெல்லாம் கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கவர்மெண்ட் சாங்ஷன் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை கூட்டத்தை அடக்கிறதுக்கு யூஸ் படுத்துகிற வெப்பன்ஸ் அண்டு ஆர்மரி தான். ஸோ அதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை. எந்த பாயிண்டில் யூஸ் படுத்தினாங்க, யார் மேலே யூஸ் படுத்தினாங்க, அது இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆல்சோ வி ஆர் நாட் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா போலீஸ்லேயே சில பேர் என்ன இருப்பாங்க, 10 பேர்த்தில் ஒருத்தன் வில்லன் இருப்பான் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் கூடுறது தான். ஐ ஆல்வேஸ் மெயின்டைன், கூட்டம் கூடுறது வந்து பீஸ் அண்ட் செரினிட்டிக்கு ரொம்ப ரொம்ப என்னது டேஞ்சர். கூட்டம் கூடினோம்னா அங்கே வந்து இட் இஸ் லைக் அ டிக்கிங் டைம் பாம். ஸோ கூட்டத்தை எவ்வளோக்கெவ்வளோ நம்ம கூடாமல் வித்தவுட் ரியலைசிங், வித்தவுட் காம்ப்ரமைசிங் வி ஷுட் கெட் த திங்ஸ். இது இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இமீடியட்லி சில ஆக்ஷன்ஸ் எடுத்து இது பண்ண என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிசக்னேஷன் ஆஃப் த education minister and public address by the prime minister and the kind of statements by the senior people இந்த மாதிரி நல்லது போக்குவரத்து என்ன காரணம்? ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் இமீடியட்லி என்ன செய்யணும், கூட்டத்தை என்ன செஞ்சிடணும், டிசால்வ் பண்ணணும். கூட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட் டு ஹார்மனி, பீஸ் அண்ட் லிவிங் கம்ஃபர்டபிளி. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.